என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் and its benefits தான் பார்க்க போறோம். அதாவது கலோஞ்சி சீட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். குரான்ல கூட இந்த சீட்ஸை வந்து மென்ஷன் பண்ணி இதை ரெகுலரா சாப்பிட்டுட்டே வந்தா மரணத்தை தவிர வேற எந்த நோயும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி சாப்பிடணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல் நம்ம வந்து பியூட்டி, ஃபேஷன், ஹெல்த் இந்த மாதிரி நிறைய விஷயம் பத்தி பேச போறோம். இது எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா கலோஞ்சி சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து உங்க ஹெல்த்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தருதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து லோ ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா எல்டிஎல்ன்றது வந்து கெட்ட கொழுப்பு. அதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் கேப்பிலரிஸ், அதாவது உங்களோட அந்த நரம்புலாம் இருக்குல்ல, அதில் தானே பிளட் போகும், அதை போய் அடைச்சிக்கும். அதனால பிளட் போக முடியாது. அதனால நிறைய ப்ராப்ளம், இந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்துது. ஸோ அதனால இது ரொம்ப நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இது நிறைய பாக்டீரியா, வைரஸ்லாம் எதெல்லாம் நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு அட்டாக் பண்ணி நம்மளுக்கு இல்னஸ் கொடுக்குதோ அதெல்லாம் சூப்பராக வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது அண்ட் இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து சூப்பராக பில்ட் பண்ணுது. தேர்ட் பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக சாப்பிட்டே வந்தீங்கன்னா ஈவன் கேன்சர் செல்ஸ் கூட கம்மி பண்ணும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பாடியில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கம்மி பண்ணுது. ஸோ செல் டேமேஜ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளட் சுகர் லெவலை வந்து சூப்பராக வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ சுகர் இருக்கவங்க அது கண்டிப்பாக நிறையவே வந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து ரெகுலேட் ஆகும் சுகர் லெவல்ஸ்லாம். 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ நிறைய டென்ஷன் ஆகிறவங்களுக்குலாம் வந்து பிளட் ப்ரெஷர் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை நிறைய சாப்பிடும்போது உங்கள் பாடி வந்து ஹெல்த்தியாகவே இருக்கும். 7 பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்துட்டு அல்சர்ஸ், மவுத் அல்சர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கூட சூப்பராக க்யூர் பண்ணும். ஸோ நீங்கள் சரியாக சாப்பிடாத ஆள், ரொம்ப வந்து ஒர்க் ப்ரெஷரில் இருக்கீங்க, அப்பப்போ அன்இவன் டைமிங்ஸில் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கலோஞ்சி சீட் சாப்பிட்றது மூலிமா அதெல்லாம் வந்து கம்மியாகும். 8 பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரி பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்கலாம் வந்து நிறைய சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கூட மெமரி பவர்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 9th பார்த்தீங்கன்னா பைல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட சூப்பராக சரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னும் போது கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து இப்போ லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இதை. ஸோ லிவரை கூட இது சூப்பராக வந்து மேம்படுத்துது. 10th பார்த்தீங்கன்னா அது ரெகுலராக சாப்பிடும்போது உங்கள் போன் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்கவங்க, இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா கழுத்து வலிலாம் இருக்குது. ஸோ நம்மலாம் வந்து இதை ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம போன் வந்து நல்லா பில்ட் ஆகும். ஸோ போன் வீக்னஸ் இல்லை போன் பெயின்ஸ்லாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து சூப்பராக சரி பண்ணுது. ஸோ போன் பெயினை வந்து மெயினாக இது எப்படி சரி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இதுவாகும். இன்கேஸ் என்ன போன் எடுத்துக்கிட்டாலும் அது மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது அங்கே வந்து லூப்ரிகேஷன் இல்லைன்னா போன் வந்து ஒராயும், நிறைய பெயின் ஏற்படும். ஸோ இது வந்து ரெகுலராக சாப்பிடும்போது வந்து அந்த லூப்ரிகேஷன் வந்து நிறைய க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால வந்து ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் வந்து சூப்பராக சரியாகும். ஸோ 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தமா ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து சூப்பராக சரி பண்ணுது. அதே மாதிரி 12 பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் உங்களுக்கு சரியாக ஆகலை அப்படின்னு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்களே வெயிட் லிஃப்டிங்லாம், அவங்களாம் வந்து இதை ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கு கிட்னியில் இருக்க ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக சரியாகும். பட் அது கூட நீங்கள் ஹெல்த்தியாக தான் மெயின்டைன் பண்ணணும். 13 பார்த்தீங்கன்னா உங்கள் ஐசைட் வந்து செம்மையாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இதில் நிறைய வைட்டமின் ஏ இருக்குது. ஸோ ஜென்ரலாக இப்போ போன் ஸ்ட்ரென்த் பண்ணுது, டீத் ஸ்ட்ரென்த் பண்ணுது, இவ்வளோ விஷயத்தை தாண்டி உங்கள் ஐஸ் கூட ஸ்ட்ரென்த் பண்ணுது. ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நர்வஸ் சிஸ்டமில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சூப்பராக சரி பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பிலப்சியை கூட சரி பண்ணுதான். அதே மாதிரி 14th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அந்த மாதிரி எமோஷ்னலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது கூட சூப்பராக வந்து காம் பண்ணும் இது ரெகுலராக சாப்பிடும்போது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து கருஞ்சீரகத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் டெய்லி வந்து இன்டேக் எடுக்கும்போது இல்லை மேல் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து என்னென்ன ஆகும்னு நம்ம பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் வந்து நிறைய வைட்டமின் ஏ, சி, இ அண்ட் கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து டோன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண, அதே மாதிரி வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை நல்லா பராமரிக்கிறதுக்கு, அதே மாதிரி உங்கள் செல்ஸோட ரீஜெனரேஷனுக்கு வந்து விட்டமின் இ, சிலாம் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் விரிங்கிள்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது யூஸ் ஆகுது. ஸோ அதனால உங்கள் ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரோட, ஒரு நல்ல ஸ்கின் டோனோட, விரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கும்.
அண்ட் மெயினாக வந்து கருஞ்சீரகத்தை ரெகுலராக சாப்பிடும் போது அது உங்கள் பாடி வந்து டீடாக்ஸ் பண்ணுது. ஸோ அதனால வந்து உங்கள் பிளட்ல இம்ப்யூரிட்டிஸ் சேர்ந்து இல்லைனா வந்து ஆயில்னஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் வருதுன்னா அதெல்லாம் சூப்பராக வந்து ப்ரிவென்ட் பண்ணுவது. ஸோ ஆக்னி அண்ட் பிம்பிள் இருக்கவங்க கருஞ்சீரகத்தை ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கு அதெல்லாம் சரியாகும். அண்ட் ஆல்சோ வந்து கருஞ்சீரகம் வந்து உங்கள் ஹார்மோன் லெவல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் வருது, அதனால சில ஃபேஸில் வந்து பிரேக் அவுட்ஸ் வருதுன்னா அதெல்லாம் கூட சூப்பராக சரி பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்கின்னுக்குமே கூட. நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகுது, நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து கருஞ்சீரகம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹேருக்கு வந்து கருஞ்சீரகம் என்ன பண்ணோன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்டேக் எடுக்கும் போதும் சரி, உங்கள் ஆயிலில் நீங்கள் ஆட் பண்ணும்போதும் சரி, கருஞ்சீரகம் வந்து நிறைய வந்து உங்கள் ஹேருக்கு பண்ணுது. அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாலிக்யூல்ஸை வந்து அது என்ரிச் பண்ணுது. ஸோ உங்கள் ஃபாலிக்யூல்ஸ் நொரிஷ் ஆகிறனால உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப சூப்பராக ப்ரொமோட் ஆகும். அண்ட் ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால சீக்கிரமாக விழாது. அண்ட் அதே மாதிரி வந்து கருஞ்சீரகம் வந்து கருப்பான முடியை வந்து சூப்பராக ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் உட்கொள்ளும் போதே சரி, அதே மாதிரி வந்து ஆயிலில் வச்சு நீங்கள் காய்ச்சி நீங்கள் ஹேரில் போட்டாலும் கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகுது, ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா வைட்டமின்ஸும் உங்கள் ஹேருக்குமே முக்கியம், ஸ்கின் வைட்டமின்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து ஷைனியாக நல்லா திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரேக்கேஜ் மெயினாக கம்மியாகும். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்பிளிட்டன்ஸ்லாம் உங்களுக்கு குறையும். கருஞ்சீரகம் வச்சு நம்ம ஒரு ஹேர் ஆயில் பண்ணிருக்கோம், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்க. இது தாண்டி பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் பாடியை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாடியில் இருக்க பேட் கொலஸ்ட்ராலை குறைக்குது. அதே மாதிரி ஹையாக மெட்டபாலிசம் கொடுக்குறனால நீங்கள் சாப்பிட்றதுலாம் வந்து சீக்கிரமாக ஜீரணமாகும். அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டெய்லி மார்னிங் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்டொமக் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் நிறைய சாப்பிட மாட்டீங்க. ஸோ இதனால் வந்து சூப்பராக வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் கருஞ்சீரகம். ஸோ இதை தாண்டி வந்து கருஞ்சீரகம் நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போதோ இல்லைனா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை பார்ட்டில் அப்ளை பண்ணும்போது லைக் கிராக்டு ஃபீட்டில் அப்ளை பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அந்த கிராக்டு ஃபீட் கூட சரியாகும். நம்ம ஆல்ரெடி அந்த கிராக்டு ஃபீட்க்கு வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். எப்படி வந்து நீங்கள் கிராக்ட் ஃபீட்டை வந்து வீட்டிலே ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கருஞ்சீரகத்தில் வந்து அவ்வளோ வந்து காம்பனன்ட்ஸ் இருக்குது, மோர் தென் ஒரு 100 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தருது. இது கண்டிப்பாக வந்து உங்கள் பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹேருக்குமே நல்லது, நெயில்ஸ், ஐசைட், டீத் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இன்டேக் பண்ணுறது மூலிமா நீங்கள் அது ரெகுலராக வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து கருஞ்சீரகத்தை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்லாம் இல்லை எப்படிலாம் சாப்பிட்லாம் சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருஞ்சீரகத்தை வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து வறுக்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா வறுக்க போகிறோம். வறுத்து இதை வந்து பவுடர் ஆக்க போகிறோம். மோஸ்ட்லி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வறுக்கும். ஸோ ஒரு 5 to 10 minutes இது நல்லா வறுந்துடும். ஸோ நம்ம வறுத்த கருஞ்சீரகம் இப்போ வந்து இதை பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மில்க், லெமன் ஜூஸ் எல்லாம் பிளெயின் வாட்டர்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ வாட்டரில் வந்து லெமன் ஜூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 1 spoon ஆஃப் ஹனி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து சுகர் ஆட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேணால் ப்ரௌன் சுகர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க 1 spoon ஆஃப் கருஞ்சீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது ரெடி டு ட்ரிங்க். ஸோ நீங்கள் மார்னிங் குடிக்கிற மில்கில் வந்து 1 spoon ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் ஹனின்னு பார்த்தீங்கன்னா, சுகரில் வந்து நல்ல கொலஸ்ட்ராலும் இல்லை நல்ல ஃபேட்டும் இல்லை, அது நல்லது கிடையாது உடம்புக்கு. ஸோ ஹனி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 1 spoon ஆஃப் ஹனி, அப்புறம் 1 spoon ஆஃப் கருஞ்சீரகம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மில்க் வந்து குடிக்க போகிறோம். ஸோ மில்க் ப்ளஸ் கருஞ்சீரகம் கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே குடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. மில்க் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் கருஞ்சீரகம் வந்து பெருசாக ஃப்ளேவர்ஸ் இல்லை இதில். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ் ப்ளஸ் கருஞ்சீரகம் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். லெமனும் மில்க் ஒரு சேர்த்துலாம் குடிக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணுறதுனால ஒரே ஒரு குட்டி சிப் தான் குடிக்கிறேன். ஸோ எஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுலேயும் பெருசாக டேஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. லெமன் ஜூஸ் டேஸ்ட் தான் இருக்குது இதில். அந்த இவ்வளோ ஒர்க் அவுட் நான் பண்ண மாட்டேன், பட் எனக்கு கருஞ்சீரகமோட அந்த ஒரு எசன்ஸ் மட்டும் பாடியில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருஞ்சீரகத்தை வந்து டெய்லி காலையில் எழுந்தோடனே லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூழ்கிடுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து பவுடர் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அது தண்ணியில் கலக்கி கூட நீங்கள் குடிக்கலாம் டெய்லி காலையில். ஸோ எஸ், ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கருஞ்சீரகம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி வந்து இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை தாண்டி வந்து கருஞ்சீரகம் வச்சு ஒரு ஆயில் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் அரைச்சி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஆயில் வச்சு கூட நீங்கள் அந்த ஆயில் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதோட வீடியோ வந்து நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இன்டேக் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் உங்கள் ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், ஐஸ் அண்ட் டீத் எல்லாத்துக்குமே போகும். பிகாஸ் அது இன்டேக் பண்ணும்போதே டைஜஸ்ட் ஆகிற டைம்லேயே உங்களுக்கு வந்து வைட்டமின், மினரல்ஸ், நியூட்ரிஷன்லாம் வந்து உங்கள் பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுறோன்றது தேவையில்லை. பட் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேருக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து உங்கள் டாப் டு டோ வந்து எல்லா ஆர்கானையும் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குது. அதே மாதிரி எல்லா ஆர்கான்ஸையும் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். Until then, it's bye from Hema. So bye.